1-to-1 மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது. தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப்ஸ் சான்றிதழ்களை பெறலாம். மேலும் தொடர்பு கொள்ள www.ekascloud.com என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள். அனைவருக்கும் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 10 மாதங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில தமிழ்நாட்டில் கூடிய அரசியல் கட்சிகள் ஒவ்வொன்றும் தங்களுடைய பரப்புரைகளை ஒவ்வொரு கட்டமாக தொடங்க ஆரம்பித்திருக்காங்க. சொல்லப்போனால் தமிழ்நாடு அரசியல் களம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சுன்னு சொல்லலாம். திமுக ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பரப்புரையை துவங்கி இருக்கிறது. அதிமுக திண்ணை பரப்புரைகளையும் எடப்பாடி பழனிசாமியுடைய முதல் கட்ட தேர்தல் பரப்புரையை வருகிற 7ஆம் தேதி துவங்க இருக்கிறது. தாவேகாவோட தலைவர் விஜய் அவர்கள் தனித்து போட்டி, அது இல்லாமல் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் தான் அப்படின்னு சொல்லி அறிவித்து அவர் ஒரு பக்கம் வருகிற ஆகஸ்ட் 15 பிரச்சாரத்தை துவங்குவதாக அறிவிச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் 234 தொகுதியில் கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே வேட்பாளர்களை களத்தில் இறக்கி தேர்தல் பரப்புரையை வேறு வடிவத்தில் செய்து கொண்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சி. தமிழ்நாட்டில் உண்மையிலேயே மும்முனை போட்டி உருவாயிருக்கிறது. யார் அந்த மும்முனை போட்டி, யார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வேட்பாளர்கள், 2026 யார் கையில் அதிகாரம் ஆட்சி வரப்போகுது அப்படிங்கிறதான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். கடந்த 2 நாளைக்கு முன்னாடி தாவேகாவுடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெறுது. அந்த பொதுக்குழு கூட்டத்தில் தாவேகாவோட தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் தாவேகாவுடைய முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் தான் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்படுறாரு. அதே போல அதிமுக, திமுக, பாஜக உள்ளிட்ட இந்த கட்சிகளோடு கூட்டணி கிடையாது அப்படிங்கிறது கூட்டணி நிலைப்பாட்டையும் அறிவிக்கிறாரு. பாஜகவோட கூட்டணி வைத்துக்கிற கட்சிகளையும் சுயநலத்தோடு கூட்டணி வச்சுக்கிற அதிமுகவோட கூட்டணி கிடையாது, திமுக கூட்டணி போக மாட்டோம் அப்படிங்கிறத ஏற்கனவே அறிவிச்சார். அப்போ திமுக பாஜக கூட சேர மாட்டாரு, அதிமுக கூட விஜய் சேர வாய்ப்பு இருக்கு. விஜய்க்காக அதிமுக காத்திருக்கிறது, இல்லை விஜய் வேற ஏதாவது ஒரு கூட்டணி விகுத்த வகுப்பாரு அப்படிலாம் எதிர்பார்க்கப்பட்டது. சொல்லப்போனால் விஜய்க்காக அதிமுக காத்திருந்ததும் பேச்சுவார்த்தை நடத்தியதும் உண்மை. ஆனால் ஏதோ ஒரு கட்டத்தில் விஜய் வரமாட்டாருங்கிற முடிவை எடுத்த பிறகுதான் அதிமுக பாஜக கூட்டணிங்கிற நிலைப்பாட்டுக்கே வர்றாங்க. இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனால் விஜய் வெளிப்படையாக தன் முதலமைச்சர் வேட்பாளருக்கு அறிவிச்சார். விஜய் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவித்த உடனே தமிழ்நாட்டில் மும்முனை போட்டி நிகழ்வுறது அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுடைய முதன்மையான செய்தி ஊடகம் என்று அவங்களே சொல்லிக்கிற சன் டிவி, நடுநிலை ஊடகமாக சொல்லிக்கொள்ள சன் டிவி, அதனுடைய செய்தியாளர் மரியாதைக்குரிய குணசேகரன் அவர்கள் மும்முனை போட்டி என்று அறிவித்தார். தமிழ்நாட்டில் இப்போ ஒரு முதலமைச்சர் வேட்பாளர், முதல்வராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு வேட்பாளர், அதே போல் எடப்பாடி பழனிசாமி ஒரு வேட்பாளர், இப்போ தாவேகாவோட தலைவர் விஜய் அவர்கள் ஒரு வேட்பாளர். 2016, 2021, 2026 3 முறையும் 2 முறை தேர்தல் நின்று 2 நாடாளுமன்ற தேர்தல் சந்தித்து தமிழ்நாட்டில் நடைபெற்ற 14க்கும் மேற்பட்ட இடைத்தேர்தலையும் சந்தித்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கிற நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் போட்டி போடுது அப்படிங்கிறது மரியாதைக்குரிய குணசேகரனுக்கு தெரியாதா? தெரியும். சன் டிவிக்கு தெரியாதா? தெரியும். அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஒரு தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளர் நிப்பாட்டி போட்டி போடுறதுங்கிறது எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனால் தெரிஞ்சிருந்தோம் அவர் அதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியாது. அது சிங்கிள் டிஜிட் பார்ட்டி தான், 6 விழுக்காடு 8 விழுக்காடுலாம் ஒரு பெரிய தாக்கத்தை தேர்தல் அரசியலில் ஏற்படுத்தாது. அதனால் நம்ம மும்முனை போட்டியாக தான் கருத முடியும். பத்திரிகையாளர் கே ராதாகிருஷ்ணன் சொல்றாரு, நாம் தமிழ் கட்சி போட்டி போட்டா 4 முனை போட்டி தானங்கிறாரு. இல்ல மும்முனை போட்டி தான்றாங்க. டைரக்ட் ஃபைட்ல இருந்து இது 3 கார்னர் கான்டெஸ்ட் போதா? ஆமா, 3 கார்னர் 4 கார்னர் கூட வச்சுக்கலாம். இவர் கூட இருக்காரு, சீமான் கூட இருக்காரு. 4 ஆமா. ஆனா சீமானை பொறுத்தவரை அந்த 8% அப்போ ஏதோ ஒரு சதவீதம், 6%மோ 7%மோ, அது சிங்கிள் டிஜிட் சீரியஸ் ஃபைட் கிடையாது. சீரியஸ் கண்டெண்டர்ஸா 3 பேர் இருக்க போறாங்களா? அவர் மட்டும் கிடையாது. மரியாதைக்குரிய சவுக்கு சங்கர் அவர்கள், அவருக்கு மரியாதைக்குரியன்னு ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறத நம்ம அப்புறம் பார்க்கலாம். மரியாதைக்குரிய சவுக்கு சங்கர் அவர்கள் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மும்முனை போட்டி தான் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி அவரும் பேசுகிறாரு. அதுக்கு அவர் காரணமாக சொல்கிறது, தேர்தல் களத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறவங்களை மட்டும்தான் நம்ம போட்டியாக கருத முடியும். நாம் தமிழர் கட்சியெல்லாம் ஒரு முனையாகவே கருத முடியாது. ஏன்னா அவங்க பயிற்சி எடுக்க தான் தேர்தல் களத்தில் நிற்கிறாங்க. சீமான் இன்னும் 10% பெறலாம், இல்லை 6 இல்லை 4 குறையலாம். தேர்தல் முடிஞ்ச பிறகு அவர் மீண்டும் பணையேற போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிஞ்சது, இந்த மும்முனை போட்டி அப்படின்னு இவங்க சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு. உண்மையிலே மும்முனை போட்டி தான். ஆனா அந்த மும்முனை எந்த முனை அப்படிங்கிறதான் இருக்கிற கேள்வியே. தமிழ்நாட்டில் இப்போது ஆண்டு கொண்டிருக்கிற திமுக மிக மோசமான ஒரு ஆட்சியை கொடுத்துச்சு அப்படிங்கிறது, கொடுத்து கொண்டிருக்கிறது உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் தெரியும்.
திமுக 2021 ஆட்சிக்கு வந்த நொடியில் ஆரம்பித்து இன்னைக்கு கடைசியா திருப்புவனம் சம்பவம் வரைக்கும் என்னென்ன நடந்திருக்கு தமிழ்நாட்டில். வெறும் லாக்அப் டெத் மட்டும் சொல்லலை, வெறும் சட்ட ஒழுங்கு மட்டும் சொல்லலை, ஒட்டுமொத்தமான தமிழ்நாடு முழுக்க கனிம வள வேட்டை, ஆற்று மணல் கொள்ளை, தமிழ்நாடு முழுக்க இயற்கை வள சுரண்டல், டாஸ்மாக்ல ஊழல், ரேஷன் கடையில் ஊழல், கழிவறையில் ஊழல் அப்படின்னு தமிழ்நாட்டில் தொட்ட இருக்கிற 36 துறைகளில் ஊழல் இல்லாத ஒரு துறையே கிடையாது. எப்படியாவது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் வாரி சுருட்டிட்டு போயிடணுங்கிறதா திமுகவுடைய அரசியல் நிலைப்பாடாக இருக்கு. திமுக அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை சொல்லி தொடர்ச்சியா இது வரைக்கும் இந்தியாவிலே இப்படி ஒரு ஆட்சி, கேவலமான ஆட்சி நடைபெற்றது இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். மீண்டும் மானமுள்ள, ரோசமுள்ள, குறைந்தபட்ச அரசியல் அறிவுள்ள, தமிழ்நாட்டையும் தமிழ் மொழியையும் தமிழ் இனத்தையும் தமிழ் மக்களையும் நேசிக்கிற எவனாவது ஒருத்தன் திமுக ஓட்டு போடுவானா? ஏன் திமுக காரன் திமுக ஓட்டு போடுவானா? திமுக பரம்பரையா இருக்கிறவனே என்ன சொல்றான்னா, திமுக மீண்டும் ஒரு முறை வந்தா, இந்த 96 ஜெயலலிதா பத்தி சொன்னாங்கல்ல, மீண்டும் ஜெயலலிதா வந்தா தமிழ்நாட்டை யாராலும் காப்பாற்ற முடியாது மரியாதைக்குரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னது போல இப்போ ஒவ்வொரு திமுக காரன் சொல்லிட்டான், நாங்க கஷ்டப்பட்டு 10 வருஷம் காத்திருந்து உழைச்சி திமுகவை ஆட்சி கொண்டு வந்தா, திமுக ஆட்சியிலையும் யார் சம்பாதிக்கிறான்னா திமுக இல்லாதவன் தான் சம்பாதிக்கிறான். ஏன்னா திமுக காரனுக்கு டெண்டர் கொடுத்தா அவன்கிட்ட வந்து காசு வாங்க முடியாது, கமிஷன் வாங்க முடியாதுன்னு சொல்லி வேற மாற்று கட்சிகளுக்கு டெண்டர் கொடுக்குறாங்க, கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க. பல வருஷமா நாங்கள் தளபதி ஸ்டாலினோட இருந்தவங்க எங்களுக்கே வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கோம். 5 பைசா சம்பாதிக்க முடியல இந்த ஆட்சியில். இந்த ஆட்சி எதுக்கு இருக்கணும்? இதுக்கு அதிமுக இருக்கும்போது கூட நாங்கள் 4 காசு பார்த்தோம். பொதுவாக அவங்க சொல்றது, போன தேர்தலில் கூட, போன இதில் கூட நாங்கள் பார்த்தோம், இதில் ஒன்றுமே பார்க்க முடியலன்னு அவங்களுக்கு வருத்தம். நம்ம மொத்த திமுக காரன் சேர்ந்தோம் இந்த முறை திமுகவுக்கு ஓட்டு போட போறதில்லை. தமிழ்நாடு முழுக்கூடிய மாணவர்கள், தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய செவிலி தாய்மார்கள், ஒயர்மேன், போர்மேன், மின் ஊழியர்கள், மீனவர்கள், ஆசிரியர் பெருமக்கள், டெட் எழுதிய ஆசிரியர் பெருமக்கள், ஏற்கனவே 2013 ஆசிரியர் பயிற்சி தேர்வை முடித்த ஆசிரியர் பெருமக்கள் என்று தமிழ்நாட்டில் போராடாத, பாதிக்கப்படாத யாருமே கிடையாது. ஒரு பக்கம் அரசு ஊழியர்கள், ஒரு பக்கம் போக்குவரத்து ஊழியர்கள், ஒரு பக்கம் மருத்துவர்கள், பாதுகாப்பற்ற சூழல மருத்துவர்கள் என்று தமிழ்நாடு முழுமைக்கும் ஒரு கொந்தளிப்புல எல்லாரும் இருக்காங்க. ஒரு பெரிய வெறுப்பு இருக்கிறது. திமுகவுடைய இந்த திருப்போணம் வழக்கில் திமுக நடந்து கொண்டிருப்பது ஒரு கொலையை பண்ணிட்டதை மூடி மறைக்க பார்த்தது என்று எல்லாமே மக்கள் மத்தியில் பசுமரத்த ஆணி போல பதிந்திருக்கிறது. ஒரு பெரிய வெறுப்பு அலை, மிக மோசமான வெறுப்பலை உருவானதுனால தான் திமுக ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி எப்படி நமக்கு நானே போனாங்களோ, எப்படி உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி கிளம்பினாங்களோ, அப்படி நமக்கு நாமே போன காலகட்டத்தில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் போனதுனால திமுகவுக்கு உண்மையிலே ஒரு நற்பெயர் ஏற்பட்டுச்சு. ஏன்னா திமுக அதெல்லாம் பாதாளத்தை கிடந்துச்சு, எதிர்கட்சியாக கூட இல்லை. ஆனால் அன்னைக்கு சுனில் போன்ற ஒரு டீமை உருவாக்கி, இந்த ஐபேக் மாதிரி ஒரு டீமை உருவாக்கி அன்னைக்கு 2015 நடைபயணம் போனாங்க. அது உண்மையிலே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி எதிர்கட்சியாக வர்றதுக்கு உதவி பண்ணுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு பிரச்சாரத்தை, பயணத்தை மேற்கொண்டு அவர் பண்ணாங்க. சைக்கிள் ஓட்டுற மாதிரி, டீ கடையில் போய் டீ குடிக்கிற மாதிரி, கரும்பு காட்டில் போய் சிமெண்ட் ரோடு போட்ட மாதிரி, அதெல்லாம் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டா கூட அந்த காலகட்டத்தில் திமுக மேலே மக்களுக்கு ஒரு சின்ன மதிப்பு, திமுக கட்சிக்காரனுக்கு வர்றதுக்கு அதெல்லாம் உதவி பண்ணிச்சு. ஆனால் அந்த நாடகம் இனி எடுபடுமானா எடுபடாது. அப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் 4,36,00,000 வாக்குகள் பதிவாயிருக்கு. இந்த 4,36,00,000 வாக்குகளை 2,08,00,000 வாக்குகளை திமுக கூட்டணி கட்சி பெற்றிருக்கு. கிட்டத்தட்ட 2,30,00,000 வாக்குகளை எதிர்கட்சிகள் பிரிச்சிருக்காங்க. ஆனால் இந்த முறை அந்த 2,08,00,000 வாக்குகளில் குறைந்தபட்சம் 1 கோடி வாக்குகள் திமுகவுக்கு கிடைக்க போறது இல்லை. ஏன்னா திமுக மீதான வெறுப்பில், அதாவது கடந்த முறை மோடியா ராகுல் காந்திங்கிற போட்டியில் வேற வழியே இல்லை, ஆப்ஷனே இல்லை. ஏன்னா இங்கே அதிமுக தனிச்சு நிற்குது, நாம் தமிழர் தனிச்சு நிற்குது, தேசிய அளவில் அவங்களுக்கான இது இல்லை. அப்படிங்கும்போது ஓட்டை போட்டாங்க. பாஜக ஒரு பக்கம் பிரிச்சுது. அதனால தான் அந்த ஓட்டை ஒழிய இது திமுகங்கிற கட்சி கிடைச்ச ஓட்டு கிடையாது. இதற்கு பிறகு, இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு திமுக மீதான விமர்சனம் கடுமையாக இருக்கிறது. இன்னொன்று, இந்த திமுகவினுடைய இருக்கக்கூடிய பெருமையான பெரிய பலம் என்ன அப்படின்னா, சிறுபான்மை வாக்குகள், மைனாரிட்டி ஓட்ஸ். அவங்க மைனாரிட்டி இல்லைன்னு நம்ம சொன்னால் கூட திமுக அவங்கள மைனாரிட்டியாக பார்க்குது. அந்த மைனாரிட்டி வாக்குகள் இந்த முறை பெரிய அளவில் சரிந்திருக்கிறது. அதை குறி வச்சு தான் தமிழக வெற்றி கழகம் பெரிய அளவில் வேலை பார்க்குது. தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு தாக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும், மாற்றுக்கருத்தே இல்லை. அது அதிகாரத்துக்கு வருமா, அதிகாரத்துக்கு வராது அப்படிங்கிறது மக்கள் கையில் இருக்குது. ஆனால் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அது யாருக்கு ஏற்படுத்தும்னா திமுகவுக்கு ஏற்படுத்தும். தமிழக வெற்றி கழகத்தால் நாம் தமிழ் கட்சி பாதிக்கப்படும், அதிமுக பாதிக்கப்படும், பாஜக பாதிக்கப்படும் என்பதெல்லாம் தாண்டி தமிழக வெற்றி கழகத்தில் முதல்ல பாதிக்கப்படுவது, முழுமையாக பாதிக்கப்பட போகிறது, அவர் 5% வாங்கினாலும் அவர் 8% வாங்கினாலும் அந்த ஓட்டு திமுக ஓட்டாக தான் இருக்கும். உளவுத்துறை ரிப்போர்ட் படி தமிழக வெற்றி கழகம் 8% வாங்கும் அப்படின்னு அவங்க ஒரு கணக்கு பண்ணியிருக்காங்க.
அது வந்து நான் அந்த அவர் மாநாடு போட்ட முடிச்ச கணக்கில் 8%. இது வந்து வெளிப்படையா அந்த 8% எங்கேருந்து வரும் அப்படின்னு அவங்க கணக்கு பண்ணும்போது பெரும்பான்மையாக வட மாவட்டங்களில் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு தாக்கம் இருக்கு. தென் மாவட்டங்களை விட வட மாவட்டங்களில் அவருக்கு ஒரு பெரிய மதிப்பு இருக்கிறது. அது வந்து பிசிகாவில் இருந்தும் இஸ்லாமிய கிறிஸ்தவர் ஓட்டுகள் வந்து வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் 18 விழுக்காடு மொத்தமாக போகுமான்னா போகாது. பரம்பரையா திமுக இருக்கக்கூடியவன் போடுவான், பரம்பரையா காங்கிரஸ் இருக்கவும் போட்டுருவான். அதே போல் வந்து தலித் ஓட்ஸ், ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூகத்துடைய ஓட்டு வந்து திருமாவளவன் மீது கிரேஸாக இருக்கவங்க திருமாவளவன் வரமாட்டாங்க. ஆனால் ஆக்சலேஷன் இருக்கக்கூடியவங்க, அப்படி ரசிகராக இருக்கக்கூடியவங்க, அவங்க விஜய்க்கு போக வாய்ப்பு இருக்கிறது. அப்போ விசிகாவுடைய ஓட்டு, காங்கிரஸ் ஓட்டு, திமுக ஓட்டு, இந்த ஓட்டுகளை தான் விஜய் பிரிக்க போறாரு. அது சொற்பளவில் இருந்தாலும் சரி, கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் சரி, இந்த கூட்டணி 100 விழுக்காடு டிஸ்டர்ப் ஆகும். அதனால தான் அந்த மும்முனை போட்டியில் விஜயை கொண்டு நிறுத்துறதுக்கான காரணம் அவங்களுக்கு தெரியும் இது விஜயால் இந்த ஓட்டு பிரிக்கப்படும் அப்படின்னு. அதே போல விஜய் ஒரு பக்கம் ஓட்டை பிரிக்கும் போது என்ன பண்ணும், இந்த பக்கம் டவுன் ஆயிரும். அதனால இது களத்திலேயே இந்த முறை முதலமைச்சர் களத்தில் ஸ்டாலின் இருக்க போறது இல்லை. ஏன்னா திமுகவுடைய ஆக்சுவல் ஓட்டுனா 12% தான். அது கூட்டணியாக சேர்த்து தான் இத்தனை விழுக்காடு வாக்களை, உங்களுடைய ஆக்சுவல் ஓட்டு 12% கூட கிடையாதுன்றதான் யதார்த்தமான உண்மை. அது இந்த சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்க போது ஸ்டாலின் அவர்கள் எல்லா ஊடகங்களும் எல்லா பத்திரிகையாளர்களும் எல்லாரும் சொல்றது என்னன்னா, ஸ்டாலின் அக்சஸ் பண்ற இடத்துல இல்லை. ஸ்டாலின் அவர்களுக்கு நம்ம எது சொன்னாலும் புரிய போறது இல்லை. அவர் அதிகாரிகளை வச்சுட்டு செயல்பட்டு இருக்காரு, அதிகாரிகள் அவரை செயல்பட வைக்கிறாங்களே ஒழிய மற்றபடி எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ அவரை முதலமைச்சர் களத்திலேயே வந்து பார்க்க முடியாது. அப்போ ஆக்டிவா இருக்கக்கூடிய யாருன்னா எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலில் ஆக்டிவா இருக்காரு. அவர் ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதிமுக பாஜக கூட்டணி மீது மக்களுக்கு விருப்பு இருந்தாலும் கூட அதிமுக பாஜக கூட்டணி அந்த கட்சிக்காரங்க ஓட்டை தக்க வைக்கிறதுக்கான முயற்சியில் இறங்கி இருக்கிறது. அப்போ களத்தில் எதிரிக்கு தான் திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டுகள். திமுக வெல்ல போறது கிடையாது. ஆட்சி மாற்றத்துக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் தயாராகி கொண்டிருக்கிறது. 4.5 கோடி ஓட்டில் 1 கோடி ஓட்டை திமுக வாங்கினாலும் மீதி 3.5 கோடி ஓட்டுகள் இருக்கு. இந்த முறை ஒரு 20 லட்சம் ஓட்டு கூட விழுந்தா கூட 3.25 லட்சம் கோடி ஓட்டு இருக்கு. இந்த 3.25 லட்சம் கோடி ஓட்டுல யாருக்கு எவ்வளவு பெற போகுது, யார் களத்தில் வந்து தீர்மானிக்க போறா அப்படின்னு பார்க்கும்போது உண்மையிலே சொல்ல போனா தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர், அதிமுக மும்முனை போட்டி தானே. இந்த மும்முனை போட்டியில ஆளுங்கட்சியிலிருந்து ஆளுங்கட்சி எதிர்த்து யார் அதிகமாக போராடுறானோ அவன் பக்கம் தான் மக்கள் நிற்க போறாங்க. ஆளுங்கட்சி எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய, இல்லை ஆளுங்கட்சியிடம் இருந்து ஆளுங்கட்சி செய்கிற தவறுகளை மக்கள்கிட்ட சுட்டி காட்டக்கூடிய, இல்லை ஆளுங்கட்சியை இயக்குகிற நபர் யாரோ அவருக்கு தான் மக்கள் வாக்கு. ஒரு 8 விழுக்காடு வச்சுக்கிற கட்சி டக்குன்னு ஜம்ப் ஆகி 40 விழுக்காடு போய் ஆட்சியை பிடிச்சிருமா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கப்படுது. உலக அரசியலை உற்று நோக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு உலக அளவில் 2020 காலகட்டத்துக்கு பிறகு பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்திய பல தலைவர்கள், பல ஆளுமைகள் டவுன்ல இருந்து ரொம்ப கீழே கடந்து சடன் குரோத்தாய் மேலே வந்தவங்க தான். எல் சால்வடார் அப்படின்னு ஒரு நாடு. அந்த நாட்டை பற்றி கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க. 2015 ஆண்டு தான் தேர்தல் களத்தில் வராரு. ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கக்கூடிய, விளம்பர படம் எடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர். அவர் 2015 அரசியல் களத்துக்கு வந்து 2019 போட்டி போட்டு 2021 அதிகாரத்தை பிடிச்சி 4 வருஷத்தில் அந்த எல் சால்வடார் அப்படிங்கிற அந்த நாட்டை தலையில புரட்டி போட்டிருக்கான் 10 ஆண்டுகளில். அது அங்கே சாத்தியம் என்றால் முதல் தேர்தலில் வெறுமனையா ஒரு சேர்மன், மேயர், ஒரு ஏரியா மேயர் அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தா மொத்தமாக 53 விழுக்காடு வாக்கில் வாங்கியிருக்காரு. டவுனில் ஒரு 4% ஓட்டு வாங்கினவன் 54% ஓட்டை வாங்கி ஜெயிக்க முடியுது, சாத்தியமாக இருக்குது. அதுவும் 50 வருஷமாக தொடர்ச்சியாக இருந்த கட்சிகளை வீழ்த்த முடியுது. சமீபத்தில் இலங்கையில் தேர்தல் வந்தது. இலங்கை தேர்தலில் இன்னைக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய அதிபர் இலங்கையில் 5ஆம் கட்டம் 6ஆம் கட்டத்துக்கு இருந்தாலும் இலங்கை இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பின்னணி அவங்க ஆயுத வழி போராட்டத்தை எடுத்து அப்புறம் வந்து அரசியல் போராட்டத்துக்கு வராங்க. அந்த கட்சி ஒட்டுமொத்தமாக இலங்கையினுடைய பெரிய பெரிய கட்சிகளை தூக்கி தூர போட்டுட்டு ஒரு புரட்சிக்கு மக்கள் தயாரானா. ஏன்னா மக்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார இடையூறு வந்தது. ராஜபக்சே காப்பாற்றல, மகிந்தாவும் காப்பாற்றல, எவனும் காப்பாற்றல. மொத்தமாக தலைகளை தூக்கி போட்டு வேற ஒரு அதிபரை தூக்கி இலங்கையில் வச்சிருக்காங்க நம்ம பக்கத்து நாட்டில். அப்படி இந்தியா முழுக்க பல எடுத்துக்காட்டை சொல்ல முடியும் கீழே கடந்த கட்சி மேலே ஏறி வந்ததை. அப்போ தனித்து போட்டியிட்டு மக்களிடம் ஒரு நம்பிக்கை பெறுவதெல்லாம் தாண்டி திமுகக்கு எதிராக இந்த களத்தில் கடந்த 5 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக ஒரு எதிர்கட்சியாக சட்டமன்றத்தில் போய் அதிமுக குரல் கொடுத்ததான் தாண்டி மக்கள் மன்றத்தில் நின்று இந்த திமுக எதிராக இன்னைக்கு தமிழ்நாட்டில் திருச்செந்தூரில் முருகன் கோவிலில் தமிழில் குடமுழுக்கு நடைபெற போகுது. இந்த மும்முனை போட்டியில் சொன்னாங்கல்ல, சவுக்கு சங்கர், இந்த குணசேகரன்லாம்,
அதுல எந்த முனையில் இருந்த கட்சி தமிழ்ல குடமுழுக்கு நடைபெறுவதற்கு காரணம்? எந்த கட்சி காரணம்? திருச்செந்தூர் முருகன் கோயிலில் மட்டுமல்ல, பேரூர் பட்டீஸ்வரன் கோயில்ல, மருதமலை முருகன் கோயில்ல, தஞ்சை பெருவுடையார் கோயில்ல, கரூர் பசுவீஸ்வரர் கோயில்ல என்று தமிழ்நாடு முழுக்க பல கோயில்களில் தமிழில் குடமுழுக்கு நடைபெறுவதற்கு ஒரே ஒரு காரணம், இவங்க 3 பேரும் சொன்ன எந்த முனையிலும் இல்லாத நாம் தமிழர் கட்சி தான் காரணம். நாம் தமிழர் கட்சி தான் திமுகவை இயக்குது. நீங்க நாம் தமிழர் கட்சி உபதேசம் சொல்லி நாங்கள் ஆட்சி நடத்த அவசியம் இல்லைன்னு சொல்லி சேகர்பாபு சொன்னாலும் சேகர்பாபுக்கும் தெரியும், தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் தெரியும், அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கும் தெரியும், தமிழ்நாட்டில் இருக்கிற உண்மையான முருக பக்தர்களுக்கும் தெரியும். நாம் தமிழர் கட்சியால் மட்டுமே, சீமானால் மட்டுமே வழக்கு போடப்பட்டு இன்னைக்கு தமிழில் குடமுழுக்கு நடைபெற போகுது. அதற்கு காரணம் நாம் தமிழர் கட்சி. அப்போ திமுகவை எதிர்த்து திமுகவை இயக்குகிற நாம் தமிழர் கட்சியின் பக்கம் மக்கள் நிற்பாங்களா இல்ல வேற பக்கம் நிற்பாங்களா? திருச்செந்தூர் முருகன் கோயில மட்டும் இல்ல, மேல்பாதியில் கூட திரௌபதி அம்மன் கோவில் சாதி அடக்குமுறையிலால 2 சமூகங்கள் அந்த கோவிலுக்குள்ள போக முடியாம ஒரு சமூகம் போகக்கூடாதுன்னு சொல்லுது. தமிழ்நாடு அரசு சமூக நீதி, சாதி ஒழிப்பு, ஆலய நுழைவு போராட்டத்தை ஆதரித்த அரசு கோவிலுக்கு சீல் வைக்குது. நான் இந்த சீலை உடைச்சி கோவிலுக்குள்ள வருவேன்னு சொன்ன உடனே அவசரமாக என்ன பண்றாங்க, சீலை உடைச்சு கோயிலில் கூட்டு போக பார்க்குறாங்க. அன்னைக்கும் அந்த ஊருக்குள்ள கலவரம் ஏற்படுது, மீண்டும் சீல் வைக்கப்படுது. அப்போ நான் வந்தா சீலை உடைப்பேன்னு சொல்லி தமிழ்நாட்டில் ஒரே ஒரு தலைவர் தான் சொல்லியிருக்காரு. அது நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மட்டும் தான் சொல்லியிருக்காரு. இந்த சொன்னாங்களே அது ஒரு 8% கட்சி, அது 6% மாறிடும், இல்லை 10% மாறிடும், சிங்கிள் டிஜிட் கட்சி தான் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயிலுடைய சீலை உடைத்து 2 சமூகத்தையும் நான் கூட்டு போகணும்னு சொல்லிச்சு. இதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய பலம். இதுதான் நாம் தமிழர் கட்சி செய்ய விரும்புகிற அரசியல். முதலமைச்சராகவே தீர்வுன்னு ஒத்த கால நிற்கிற தலைவர் கிடையாது அண்ணன் சீமான் அவர்கள். மண்ணுக்காக மக்களுக்காக களத்தில் நிற்க, அது மக்களுக்கு தெரியும். அது மட்டும் கிடையாது. இன்னைக்கு பரந்தூருக்கு இன்னைக்கு எல்லாரும் பேசுறாங்க. ஆனா பரந்தூருக்கு முதல்ல தடையை உடைத்து கொண்டு போய் களத்தில் நின்று அந்த மக்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்தவர் அண்ணன் சீமான் அவர்கள். அதே போலதான் மேல்மா விவசாயிகள் போராட்டத்துக்கு களத்தில் போய் நின்னது மட்டும் இல்லாமல் லீகலா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நின்னது நாம் தமிழர் கட்சி. தமிழ்நாடு முழுக்க நான் இருக்கிற வரை பரந்தூரோ 8 வழிச்சாலையோ பசுமை வழிச்சாலையோ மேல்மாவோ சிப்காட்டோ வராது, முடிஞ்சா போட்டுப்பாரு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு தலைமை இருக்கான். அது திமுக எதிராக பேச ஒரு ஆள் இருக்காரு அப்படின்னா அது சீமான் மட்டும் தான். எந்த முனையிலுமே அவர் இல்லை. அவர் அப்படி இல்லைன்னா எதுக்காக இத்தனை லட்சம் மக்கள் அவர் பக்கம் நிற்கணும்? திமுக ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லி இப்பவே வீட்டுக்கு வீடு போய் அந்த பேரெல்லாம் வாங்கி உறுப்பினராக ஏற்கனவே ஆனவங்களை மீண்டும் உறுப்பினராக்குது. ஒரு அம்மா சொல்லுது, நாங்கள் ஏற்கனவே உறுப்பினர் ஆகிருக்கீங்களா அப்படின்னு. இல்லைம்மா இப்போ தான் முறை நான் உறுப்பினர் ஆகிறேன் அப்படின்றாங்க. ஏற்கனவே உறுப்பினர் ஆயிருக்கேன், ஆனால் இப்போ தான் உறுப்பினர் ஆகிறேன். இது மாதிரி நிகழ்ச்சி இந்த ஊரில் இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. இது மாதிரி நிறைய நடந்திருக்கு. ஆனால் இதுதான் முதல் தடவைன்னு சொல்லி ஒரு காமெடி வரும்ல, அது மாதிரி ஏற்கனவே நான் உறுப்பினராக இருந்திருக்கேன், ஆனால் இப்போ தான் நான் முறையாக ஆகிறேன். என்னையா செய்ய வரீங்க? திமுக காரங்க வீட்டுக்கு போய் ஓரணியில் தமிழ்நாடுன்னு முதலமைச்சருடைய சாதனைகளை பட்டியலிடுறாங்கன்னா, திமுக 2021 தேர்தலுக்கு போட்டிவிடும் போது திமுகவோட தேர்தல் அறிக்கை ஒன்று இருந்துச்சு. அந்த தேர்தல் அறிக்கையை இப்போ போஸ்ட் அடித்து ஒட்டுறதுக்கு திமுக தைரியமான ஒரு ஆள் யாரா இருந்தா சொல்லுங்க, நான் திமுகவை பேசுறதை விட்டுறேன், லைஃப் டைம் செட்டில்மெண்ட். அந்த போஸ்டரை இப்போ அடிச்சு ஒட்டுங்க. டிஎம்கே உடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ www.dmk.in அப்படிங்கிற ஒரு இணைய பக்கத்தில் இருக்கு. நம்ம பிரிண்ட் அவுட் போட்டு பத்திரமா வச்சிருக்கோம். ஏன்னா திடீர்னு டெலிட் பண்ணி விட்டுருவாங்க, அதனால பத்திரமா வச்சிருக்கோம். அதை போஸ்டர் அடிச்சு தயவு செய்து ஓட்டுங்க. அதுல முதல்ல ஊழல் செய்த அதிமுக அமைச்சருடைய ஊழலை விசாரிக்க தனி நீதிமன்றம் அமைக்கப்படும். திருக்குறளை தேசிய நூலாக்க மத்திய அரசை வலியுறுத்துவோம் அப்படின்னு தொடங்கி அதில் ஒரு 100 முதன்மை வாக்குறுதிகள், அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 500 பக்கத்துக்கு 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள். இதில் பெண்களுக்கு உரிமை தொகைன்னு சொல்லி 1000 ரூபா ஆட்சிக்கு 1.5 வருஷம் கழிச்சு கொடுத்தாங்க 1 கோடி பேருக்கு. திருப்பி ரொம்ப ப்ரெஷர் போட்ட உடனே நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஒரு 20 லட்சம் பேர் கொடுத்தாங்க, 1 கோடி 20 லட்சம் பேருக்கு. இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த ஒரு வாரத்துக்குள்ளே எல்லாரும் படிவத்தை கொடுக்கணுமா? இப்போ நான் சட்டமன்றத்தில் வரப்போதில் ஒரேடியாக கொடுத்தா மக்கள் மறந்துடுவாங்க, பிட்டு பிட்டாக கொடுக்குறது. திமுக இந்த மக்களை எவ்வளவு கேவலமாக நினைக்கிறதுக்கு எடுத்துக்காட்டு இந்த மகளிர் உரிமை தொகை. 70 வருஷம் ஆச்சு இந்தியாவுக்கு, 75 வருஷம் சுதந்திரம் ஆச்சு. திமுக ஆட்சிக்கு 60 வருஷம் ஆச்சு. 1000 ரூபா கொடுத்தாதான் ஒரு பெண் வாழ முடியும்னு நிலைமையில திமுக வச்சிருக்கு. திமுக நினைக்குது, அதுவும் பிட்டு பிட்டா கொடுக்கும்.
வரும்போது ஆட்சிக்கு வரும்போது அனைத்து இல்லத்தரசிக்கும் 1000 ரூபாய், ஆட்சிக்கு வந்த பிறகு தகுதி வாய்ந்த இல்லத்தரசிக்கு 1000 ரூபான்னு சொல்லி அது என்ன தகுதினே தெரியாமல் இதுவரைக்கும் ஏழை எளிய மக்களை இன்னும் 1000 ரூபாய்க்கு பிச்சை எடுக்கிற நிலைமையில தான் நாங்கள் வச்சுக்கிறோம். இந்த பிச்சையை வாங்கிட்டு நீ ஓட்டு போடுன்னு ஒரு கட்சி நினைக்குது அப்படின்னா அந்த கட்சிக்கு மானமுள்ள பெண்கள் ஓட்டு போடுவாங்களா? குறைந்தபட்சம் அவங்களுக்கு தன்மான சுய அறிவு சுயமரியாதை தடுக்காதா? தடுக்கும். அப்போ அது மாதிரி அப்புறம் இலவச பேருந்துங்கிற பேரில் பெண்களை ஒரு ஒரு எல்லா இடத்துல நின்று ஏறின பெண்களை ஏற விடாமல் ஊருக்குள்ளே போக விடாமல் ஓசி பஸ்ன்னு சொல்லி தேனியுடைய சட்டமன்ற உறுப்பினர் கிண்டல் பண்ணுறாரு, ஓசி பஸ்ன்னு சொல்லி பொன்முடி கிண்டல் பண்ணுறாரு. பெண்களுடைய தன்மானத்தை சுயமரியாதையை கெடுக்கக்கூடிய ஒரு இலவச பேருந்தை விட்டு ஒட்டுமொத்தமாக பெண்களுடைய சாபத்தை தான் அந்த பேருந்து வாங்கிக்குது. அதுக்கு நாடக நடிகைகளை வைத்து துணை அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை வச்சு இலவச பேருந்து இல்லைன்னா நாங்கள் படிக்க முடியுமா, நாங்கள் ஸ்கூலுக்கு போக முடியும், இந்த பஸ்ஸில் இது வரைக்கும் ஸ்கூலுக்கே போகாத மாதிரி. இதுக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு போகலையா, பள்ளிக்கூடத்துக்கு போகலையா, காலேஜுக்கு போகலையா, பெண்கள் வேலைக்கு போகலையா? 50 ரூபா டிக்கெட் இருந்தாலும் எடுத்துட்டு போகிற அளவுக்கு நடத்துறது ஆச்சு நல்லாச்சியா? அதான் இலவச பஸ் விட்டால் தான் போக முடியும்னு நிலைமையிலுக்கு ஆச்சு நல்லாச்சு. அப்போ பெண்கள் இந்த 2 திட்டத்தையுமே வெறுத்து போய் தான் இருக்காங்க. அப்புறம் மாணவிகளுக்கு ஒரு 1000 ரூபா, இதெல்லாம் ஓட்டுக்கு கொடுக்குற பணமாக தான் பார்க்குற ஒழிய இது முன்னேற்றத்துக்கான பணமா, இது முன்னேற்றத்தை உருவாக்குமா, முன்னேற்றத்துக்கு வழிவகுக்குமா அப்படிங்கிறது இந்த திட்டத்தில் உண்மையான பாதிக்கப்பட்ட பல பேர் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். அப்போ ஒரு வெறுப்பு இருக்கிறது. அந்த வெறுப்பு எப்படி மாறப்போகுது? தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி எடுத்து வைக்க போறாரு, எப்படி என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. இனிமேல் தான் தெரிய வரும். தாவேகா பாஜக அவங்க அந்த கூட்டணி வாக்குகளை ஒரு பக்கம் பறிப்பதற்கான வேலையில் அவங்க இறங்கியிருக்காங்க. இதில் இந்த தேர்தல் பரப்புரை, இந்த ரோட் ஷோ, வாகனத்தில் போய் மக்களை சந்திக்கிறது, இது எதுவுமே இல்லாமல் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியல் என்ன? விஜய் அவர்களோ எடப்பாடி பழனிசாமி அவர்களோ இல்லை அதிமுக பாஜகவோட தலைவர் நயினார் நாகேந்திரனோ யாரும் அண்ணன் சீமான் செய்கிற அரசியலை செய்ய முடியாது. அண்ணன் சீமான் முன்னெடுக்கிற போராட்டத்தையும் முன்னெடுக்க முடியாது. கல்லிறக்கம் போராட்டம் நயினார் நாகேந்திரனோ எடப்பாடி பழனிசாமியோ விஜய் அவர்களோ செய்ய முடியுமா? அவங்க கோரிக்கை வைப்பாங்க, வேணா ஒரு அறிக்கை விடுவாங்க, அவர் கல் அவரே ஏறுவார். ஆடு மாடுகளுடைய தேவை என்ன, ஆடு மாடுகளுடைய பொருளாதாரம் என்ன, தற்சார்பு பொருளாதார குலத்தில் தமிழ்நாட்டில் ஆடு மாடுகளை வைத்து எத்தனை லட்சம் கோடி வருமானத்தை ஈட்ட முடியும் என்பதற்காக இதுவரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தவர் வருகிற 10ஆம் தேதி மதுரையில் மிகப்பெரிய ஆடு மாடு மாநாடு, எனக்கு தெரிஞ்சு இந்திய அளவில் இல்லை சர்வதேச அளவிலே ஆடு மாடு மாநாட்டை ஒரு கட்சி தலைவர் நடத்தியதே கிடையாது. ஆடுகளோடையும் மாடுகளோடையும் பேச போகிறாரு. இடையில மக்கள் கொஞ்சம் இருப்பாங்க. ஆடு மாடு பிரச்சனையை அந்த ஆடு மாடுடைய பார்வையில் ஆடு மாடுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேச போறாரு. அது மாடு பேசினா என்ன நினைக்கும், ஒரு ஆடு என்னவா பேசும் அப்படிங்கிறத பேச போறாரு. அதை தாண்டி மரங்களின் மாநாடு, மரங்கள்னா என்ன, மரங்கள் இந்த மக்களுக்கு மனிதனுக்கு எதுக்கு தேவை, மரங்கள் என்னவா இப்படி இன்னைக்கு இருக்கு, இந்தியாவில் காடுகள் எப்படி இருக்கு, காடுகள் எப்படி அழிக்கப்படுது, ஏன் அழிக்கப்படுது அப்படின்னு இந்த மரங்களுக்கும் காடுகளுக்கும் பின்னாடி அரசியலை ஒரு பக்கம் பேசுறாரு. ஒரு பக்கம் தேர்தல் பரப்புரைகளுக்கு ஓரணியில் தமிழ்நாடு, வாகன பரப்புரை, ரோட் ஷோ போய் ஓட்டை பறிக்க நினைக்கிற, ஓட்டை தக்க வைக்க நினைக்கிற தலைவருக்கு மத்தியில் நீ ஓட்டு போட்டா போடு, போடலனா போ, ஆனா நான் அடுத்த தலைமுறைக்கான அரசியலை செய்வேன்னு சொல்லி நிற்கிறாரு. அப்படி பார்க்கும்போது அவர் எந்த முனையிலுமே இல்லையே. நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிறவன் அப்படிங்கலாம் தாண்டி ஒரு சாதாரண நபராக, ஒரு தமிழ்நாட்டுடைய ஒரு வாக்காளனாக, சாதாரண நபராக வெளியிருந்து கூட நாம் தமிழர் கட்சியை பார்க்குற போது 2016, 21, 26 இந்த 3க்கும் நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சி, நாம் தமிழர் கட்சியுடைய அந்த என்ன சொல்றது மாற்றம் இருக்கு இல்லையா, அந்த மாற்றம் எப்படி வந்திருக்கு, அந்த குரோத் எப்படி ஆயிருக்கு, அது டீக்ரோத் ஆகுதா வளருதா அப்படின்னு வெளியிருந்து ஒரு தேர்ட் பர்சனாக பார்க்கும்போது 2016 நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை உறுப்பினர் சீமான் இவர் தேர்தலில் போட்டி போறாருன்னு சொல்ற இடத்துல இருந்துச்சு. 2021 எல்லா மக்களுக்கும் நாம் தமிழர் கட்சி தேர்தலில் போட்டி போடுது, 110 பெண்கள் நிப்பாட்டுது, நாம் தமிழர் கட்சி இயற்கை விவசாயம், ஆடு மாடு மேய்ப்பது, அரசு வேலை இதெல்லாம் பண்ணுதுன்னு தெரிஞ்சுது. ஆனால் 2026 நாம் தமிழர் கட்சி ஒரு பெரிய தாக்கத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்துவோம், நாம் தமிழர் கட்சி இல்லாமல் இங்கே எந்த ஒரு அரசியலும் மாற்றமும் ஏற்பட போறதில்லை, ஒரு டிசைடிங் ஃபேக்டராக நாம் தமிழர் கட்சி உருவாகிவிட்டது என்பதை சாமானிய மக்கள் சொல்றான். 100 விழுக்காடு இன்னைக்கு திமுக தவிர்த்து எல்லா கட்சிகளும் நாம் தமிழர் கட்சியோட கூட்டணிக்கு பேசிக்கிட்டு இருக்கு. எப்படியாவது கடைசி நேரத்தில் வந்துருவாரு அப்படின்னு நம்பப்படுது. நாம் தமிழர் கட்சி வந்தால் வெற்றி உறுதி அப்படிங்கிற நிலைப்பாட்டோட எல்லா கட்சிகளும் இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கு. அப்போ நாம் தமிழர் கட்சியை அது முனையே இல்லை, அது 8 விழுக்காடு வாங்காது, அது ஏற்கனவே வாங்கின ஓட்டை தக்க வைக்க முடியாது அப்படின்னு சொல்றது என்பது ஒரு கருத்து உருவாக்கம். இந்த கருத்து உருவாக்கத்தை யார் உருவாக்குறா? சன் டிவியினுடைய குணசேகரனுக்கு இயல்பிலேயே தமிழ்
தமிழ் தேசியம், தமிழ் மொழி, தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரம், தமிழர் அடையாளம் அப்படின்னா பிடிக்காது. அவனுக்கு சீமானை என்பது அவனுக்கு பிறப்பு வெறுப்பு. அண்ணன் சீமானவர்கள் மீது குணசேகரனுக்கு இருப்பது என்பது பிறப்பு வெறுப்பு. அது ஆந்திர வெறுப்பு, அது தெலுங்கு வெறுப்பு. அதனால என்ன பண்றான், நாம் நமக்கு அந்த பட்டியல் கூட வைக்க மாட்டான். ஒரு ஜனநாயகத்தில் அது வாக்கு வாங்குது, வாக்கு வாங்கலை. அது முதலமைச்சர் ஆகிறாரு, முதலமைச்சர் ஆகலை. அது 8% ஆகுது இல்லை 16% ஆகுது, என்னவாகுது? ஒரு போட்டி களத்தில் போட்டியாக கூட காட்ட முடியலன்னா உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும், எவ்வளவு தமிழ் வெறுப்பு இருக்கும், எவ்வளவு தமிழ் தேசிய வெறுப்பு இருக்கும். சரி, நாம் தமிழ் கட்சி 8 விழுக்காட இரட்டை மடங்கா உயர்த்தி மேலே ஏறிடுது, ஆந்திராவுக்கே போயிருவியா? இப்படிதான் சொன்னானுங்க. நாம் தமிழ் கட்சி சின்னத்தை பறி கொடுத்துட்டானுங்க. இனி நாம் தமிழ் கட்சி வந்து சின்னமே கிடைக்காது, சின்னத்தை கூட வந்து காப்பாற்ற முடியல, சின்னத்தை கூட காப்பாற்ற வக்கிலுன்னா, சின்னத்தை கூட காப்பாற்ற வக்கிலுன்னு கிண்டல் பண்ண இந்த மாதிரியான குணசேகரனுக்கு மத்தியில தான் நாம் தமிழ் கட்சி இந்தியாவிலே ஒரு கட்சியின் தலைவருடைய படத்தையே சின்னமாக வாங்கிட்டு வந்திருக்கு. அவரையே சின்னமாக வாங்கிட்டு வந்துருச்சு. எந்த கட்சிக்கும் கிடைக்காது. கரும்பு விவசாயி போனா என்ன உண்மையான, அதாவது ஒரு கரும்பு விவசாயி என்பது தமிழ்நாட்டுக்கு நேரடியாக சம்பந்தம் இல்லாத விவசாயி, கானா கிசான். ஆனால் நேரடியான ஏர் உழவனை, நேரடியான விவசாயியை வந்து அந்த சீமானுடைய முகத்தை வைத்து ஒரு சின்னத்தை வந்து நாம் தமிழ் கட்சி பெற்றுக் கொண்டிருக்கு. இதை தாங்க முடியல. நாம் தமிழ் கட்சி ஒரு முனையே இல்லை, நாம் தமிழ் கட்சி சிங்கிள் டிஜிட் பார்ட்டி, அது டீக்ரோத் ஆயிரும்னா அப்புறம் நாம் தமிழ் கட்சியில் நீக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, நாம் தமிழ் கட்சி வெளியேற்றப்பட்ட யாரோ ஒருத்தன் எங்கேயோ கட்சி விட்டுனீங்கன்னா அவன் வீட்டு மாட்டு கொட்டாகையில் உட்காந்து சன் டிவியுடைய மைக்க தூக்கிட்டு அவன்கிட்ட போக வேண்டிய அவசியம் தேவைன்னு வந்துச்சு. நாம் தமிழ் கட்சி ஒருத்தன் வெளியேறினா அது பெரும் செய்தி. ஆனால் நாம் தமிழ் கட்சி போட்டி போட்டு அது செய்தி இல்லை. இத்தனை பெரியாரிய அமைப்புகள் இருக்கும்போது, இத்தனை பெரியாரால் ஆட்சிக்கு வந்த, பெரியாரை வைத்து ஆட்சிக்கு வந்த, பெரியாருக்காக ஆட்சிக்கு வந்த, பெரியாரால் ஆட்சி நடத்துகிறோம்னு சொல்லக்கூடிய கட்சிகள் இருக்கும் பொழுது ஒருத்தன் பெரியாரை சுக்கு சுக்கா உடைச்சு போட்டானே. பெரியார் மண்ணுன்னு சொன்னோம், பெரியாரே எங்களுக்கு மண்ணு அப்படின்னு சொல்லிட்டானே. ஈரோட்டில் போய் பெரியாரை பேசி, அதை ஈவே ராமசாமியை பேசி ஈரோட்டில் 25,000 ஓட்டு வாங்கிட்டானே அப்படிங்கிற வெறுப்பில், அப்படிங்கிற என்ன சொல்றது, குரோதத்தில், வன்மத்தில் குணசேகரன் சொல்கிறான் அது வந்து சிங்கிள் டிஜிட் பார்ட்டி, அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்க முடியாது. குணசேகரன் சன் டிவிட்ட கலாநிதி மாறன்ட்ட கை நீட்டான். சொந்த தம்பிக்கே துரோகம் பண்ணி, சொந்த தம்பியவே ஏமாற்றி, சொந்த தம்பிக்கே பட்டநாமத்தை போட்ட தயநிதி மாறனை ஏமாத்தின கலாநிதி மாறன்ட்ட காசு வாங்கி, பிஎஸ்என்எல் இணைப்பை களவாணிகள்கிட்ட காசு வாங்கி திங்கிற குணசேகரனுக்கு களவாண்ட பணத்தில், திருட்டு பணத்தில், ஊழல் பணத்தில், கேவலமான மக்களுடைய சொத்தை அடித்த பணத்தில் வாழ்கிற உங்களுக்கு அதில் பேண்ட் ஷர்ட் போட்டு அதில் 3 வழியும் சோறுதுன்னா அதில் உங்கள் குடும்பத்துக்கு சோறுதிங்கிற உனக்கே இவ்வளோ அதுப்பு இருக்கணும்னா உழைச்சி சாப்பிட்ற எங்களுக்கு எவ்வளோ இருக்கும்? குணசேகரன் வந்து சன் டிவி கிட்ட காசு வாங்குறாரு, திமுக குடும்பத்தில் காசு வாங்குறாரு, கலாநிதி மாறன்ட்ட காசு வாங்குறாரு. அவர் பேசதான் செய்வார். அவருக்கு பிறப்பு வெறுப்பு இருக்கிறது. அவருக்கு இயல்பிலேயே தமிழ்னா பிடிக்காது, தமிழ் தேசியம் பிடிக்காது, தமிழ் மொழி பிடிக்காது, தமிழ் தேசிய போராளிகள் பிடிக்காது. ஒரு கட்சி ஓட்டுக்கு பணம் கொடுக்காம, மக்களுக்கு கோட்டர் கோழி பிரியாணி கொடுக்காம ஒரு தத்துவத்தை முன்வைத்து, அதுவும் தடை செய்யப்பட்ட இயக்கத்தினுடைய தலைவனாக ஏற்றுண்டு அதே போல ஒரு கொடியை உருவாக்கி ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் ஏந்திய புலிக்கொடியை தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேர்த்து அதில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை மாதிரி மீண்டும் தனிச்சு போட்டி போறேன்னு சொல்றாங்களே. இவங்க எப்படியாவது இவங்களை கூட்டணிகளை இழுத்து விட்டு இந்த கட்சியை நாசமாக்க முடியாதா? எப்படி விசிகாவை நாசமாக்கணுமோ, எப்படி மதிமுகவை நாசமாக்கணுமோ, எப்படி தேமுதிகவை நாசமாக்கணுமோ, எப்படி பாமகவை நாசமாக்கணுமோ, அப்படி நீங்க கூட்டணிக்கு வந்தா 20 எம்எல்ஏ கிடைக்கும். அந்த 20 எம்எல்ஏ வச்சு உங்க கட்சிக்காரன் வளருவான். அந்த தொகுதியில் மட்டும் உங்க கட்சியை நல்லா காட்டி அந்த 20 நீங்க வந்து 40 மாத்தலாம், அடுத்து 40 80 மாத்தலாம், அப்போ 80 120 மாத்தி நீங்க ஆட்சியை பிடிச்சலாம்னு சொல்லி ஆசை வார்த்தை காட்டி இவங்க கூட்டணி இழுத்து விட்டு தேமுதிகவை நாசமாக்கிற மாதிரி நாசமாக்கலாம் நினைச்சா சுதாச்சிட்டாரே சீமான் தனியா நிக்க மாட்டான்னு சொல்லி வைத்தறிச்சல பல பேர் பேசுறான். அப்படி குணசேகரன் பேசல ஒரு நியாயம் இருக்கு, ஒரு லாஜிக் இருக்கு. சவுக்கு சங்கர் தன்னை ஒரு நடுநிலையாளராக, இவன் தான் தமிழ்நாட்டையே புரட்டி போட வந்த பெரிய புரட்சிகரமான புலி போல, புலனாய்வு புலி போல காட்டிக்கொள்ற சவுக்கு சங்கர் நாம் தமிழ் கட்சி வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டர் கிடையாது. விஜய்க்கோ இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கோ இவர் வந்து காம்படிட்டராக கருத முடியாது, அவர் வந்து எதிர்ப்பாக கருத முடியாது. அதிகபட்சம் ஒரு 10% வாங்குவாங்க, இல்லை 6 to 4% வாங்குவாங்க. மீண்டும் அவர் வந்து பணையற போக வேண்டியதான். சரி, இந்த தேர்தலில் நாம் தமிழ் கட்சி நீ சொன்னதெல்லாம் தாண்டி நாம் தமிழ் கட்சி வாங்கி மேலே வந்துடுது. நீ பழையபடி புரோக்கரோட பார்க்க போயிருவியா? இவர்கள்லாம் வெற்றி பெறுவதற்காக போட்டியிருக்கிறார்கள், அவர் பயிற்சி எடுப்பதற்காக போட்டியிருக்கார். அப்ப அவர் எப்படி காலத்தை சேர்த்துக்க முடியும்? அதனால அதை ஒரு முனையாக கருத முடியாது. நாம் தமிழர் என்பது ஒரு பயிற்சி கூடம், அதனால அதை ஒரு போட்டி எடுத்துக்க முடியாது. 8% வாங்கியிருக்காரு, 8% என்பது 10% அதிகரிக்கலாம். திருப்பி வந்து பணம் எடுத்து போக வேண்டியதாங்க. அதனால அதை சீரியஸ் எடுத்துக்க முடியாது. மும்முனை போட்டி. என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பா பிக்கிறாங்க.
உடலை வித்து பிழைக்கக்கூடிய விபச்சாரி இருக்கல, அவட்ட கூட ஒரு நியாயம் இருக்கும், தர்மம் இருக்கும், குறைந்தபட்சம் அறம் இருக்கும். ஒரு நேரத்தில் ஒரு துண்டை காசு வாங்கிட்டு தான் போவா. ஆனால் சவுக்கு சங்கர் எல்லா பக்கமும் காசு வாங்குவான், எல்லாத்தையும் கூடயும் என்ன வேணாலும் பண்ணுவான். அவனை பொறுத்த வரைக்கும் அதாவது உடல் விபச்சாரம் ஆபத்து கிடையாது, ஆனால் நாக்கு விபச்சாரம், வார்த்தை விபச்சாரம் கிடையாது, பேராபத்து. அது சவுக்கு சங்கர் போன்ற ஆட்கள் தான் தமிழ்நாட்டுக்கே பேராபத்து. கிட்டத்தட்ட கீழே விழுந்து கிடந்த நிலையில் உட்காருக்கு சேர் கொடுத்து, ஒரு ஏசியை போட்டு கொடுத்து, ஒரு சோஃபா வாங்கி கொடுத்து, அதில் ஒரு 10க்கு 10 ரூமை ரெடி பண்ணி, அதில் இவனுக்கு செலவுகளில் கேமராலேருந்து மைக்லேருந்து எல்லாம் வாங்கி கொடுத்து, இவனுக்கு போகிறதுக்கு கார் வாங்கி கொடுத்து, காருக்கு பெட்ரோலை வாங்கி கொடுத்து, வேலை பார்க்குறவனுக்கு காசு கொடுத்த ராஜ்யத்தினுக்கே உண்மையாக இல்லாத இவன் 90 லட்ச ரூபா செலவு பண்ணி வழக்குகளுக்கு 5 கோடி ரூபா மொத்தமாக கையில் காசை கொடுத்து எல்லாம் பண்ண அந்த அதிமுகவுக்கே விசுவாசமாக இல்லாத இவன் நாம் தமிழ் கட்சிக்கு எப்படி உண்மையாக இருப்பான்? அண்ணன் சீமானுக்கு எப்படி உண்மையாக இருப்பான்? ஆரம்பத்திலேருந்து இந்த குணசேகரன் இவனுக்கு கிட்டத்தட்ட ஒரே கேரக்டர் தான். ஆனால் இவனுக்கு என்னென்னா அவனாவது ஒரு பக்கம் காசு வாங்குவான் குணசேகரன், இவன் எல்லா பக்கமும் காசு வாங்குவான். யார் கொடுத்தாலும் வாங்கிக்கிறது, யாரை கொடுத்தாலும் அடிக்கிறது, அந்த மாதிரியான அடியால் வேலை செய்கிறவங்களாம் சேர்ந்துக்கிட்டு லாபிஸ்ட். இவர்கள் ஒரு என்ன சொல்றது, ஒரு கருத்து உருவாக்கத்தை உருவாக்குறாங்க. இவர் சொல்லிட்டா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 6.5 கோடி மக்களும் சீமான் 6% தான் வாங்குவாரா, அவருக்கு ஓட்டு போட மாட்டோம். சவுக்கு சங்கரே சொல்லிட்டாரு, ஆமாம் இவர் பெரிய இவர் சொல்லிட்டா உடனே மக்கள் கேட்டுருவான். இப்படித்தான் இதே சவுக்கு சங்கர் 2024 ஜூன் 4 பாருங்க முத்தலிஃப், நீங்கள் 20+ வரும். நம்ம ஜூன் 4 பேசுவோம். எதுக்கு? அதிமுகவுக்கு 20 சீட்டு கிடைக்கும்னு சொல்லி 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பேசி எடப்பாடி பழனிசாமி ஏமாற்றி காசு வாங்கி கொளுத்து தின்னு அதில் ஊர்ச்சிட்டு இருந்தா. அப்புறம் உள்ளே போன உடனே வேறு வழியே இல்லாமல் அண்ணன் சீமானவர்களுக்கு அறிக்கை விட்டாங்க, குண்டாசுக்கு அறிக்கை விட்டாங்க. இப்போ வீட்டில் மலம் அந்த இதெல்லாம் கொட்டின போது கூட அறிக்கை விட்டாங்க. ஒரு எதிர்கட்சி ஒரு எதிர்கட்சியாக ஆளுங்கட்சியை எதிர்த்து பேசக்கூடிய நபர் புறக்கணிக்கப்படுறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு கைது செய்யப்படுறாருன்னு சொல்லி அண்ணன் சீமானவர்கள் பல இடங்களில் சவுக்கு சங்கருக்கு ஆதரவுனார். நாளைக்கே சவுக்கு சங்கர் திருப்பி ஒரு கைது நடந்தாலும், மீண்டும் குண்டாசு போடப்பட்டாலும், மீண்டும் அவருக்கு ஏதாவது நடந்தால் கூட அண்ணன் சீமான் பேசுவார். அது அவருடைய இயல்பு, அது அவருடைய அறம். ஆனால் நாம் தமிழ் கட்சி ஒரு போட்டி கிடையாது. நாம் தமிழ் கட்சி களத்தில் இல்லை, அது டீக்ரோத் ஆகும். நாம் தமிழ் கட்சி அதெல்லாம் கூட சரி, டீக்ரோத் ஆகுது அப்படின்னு சொல்றது உனக்கு உரிமை இருக்குது, ஜனநாயக உரிமை, பேசுறதுக்கு யாருக்கும் உரிமை இருக்குது. ஆனால் மீண்டும் பணையேற போகணும் அப்படின்னு சொல்கிற வார்த்தை என்பது என்ன மாதிரியான வார்த்தை? அது வன்மம். அதான் மனசுக்குள்ளக்கூடிய உண்மையான சவுக்கு சங்கருடைய கேரக்டர் அந்த வன்மத்தின் மூலமாக வெளிப்பட்டிருக்கிறது. இவருக்கு பல தமிழ் தேசியவாதிகள் இவர் திமுகவை எதிர்ப்பதனாலே இவர் பெரிய புடுங்கி போல காட்டி கொண்டதுனால, திமுகவை எதிர்ப்பதனாலே அவன் நம்ம நண்பன், எதிரிக்கு எதிரி நண்பன், நீ லவ் பண்ணா நான் லவ் பண்ண மொத்தத்தை குடும்ப நாசமாக போடுங்கிற மாதிரி திமுகவை திட்டணும்னு பூரா கொண்டாடுது. திமுகவை திட்டினவன் எல்லாத்தையும் கொண்டாடணும்னா திமுகவை ஆத்துமல் கான்ட்ராக்ட் கொடுக்கலன்னு சொல்லி ஏற்கனவே ஒரு கான்ட்ராக்டர் திமுகவை திட்டுவான், அவனும் ஆத்துமல் கொள்ளைனா இருப்பான், அவனை நம்ம ஆதரிக்க முடியுமா? திமுக கனிமூலத்துக்கு கான்ட்ராக்ட் கொடுக்குன்னு சொல்லி ஒரு கனிமூல கான்ட்ராக்ட் திமுகவை திட்டுவான், அப்போ அவனை ஆதரிக்க முடியுமா? அப்படி சவுக்கு சங்கரை ஆதரிப்பது என்பது, சவுக்கு சங்கர் திமுக விமர்சிக்கிறாருன்னு நினைச்சு சவுக்கு சங்கர் ஆதரிக்கணும். ஆனால் சவுக்கு திமுகவுடைய இன்னொரு டீம் வச்சு தான் வேலை பார்க்குறாங்க. குணசேகரனும் ஒரே மைண்ட் செட்டு, சவுக்கு சங்கரும் ஒரே மைண்ட் செட்னா இந்த 2 பேருடைய அஜெண்டா யார் அஜெண்டா? ப்ராஜெக்ட் யார் ப்ராஜெக்ட்னா சபரீசனுடைய ப்ராஜெக்ட், பெண்ணுடைய ப்ராஜெக்ட். ஒரே நேரத்தில் ஒரு கருத்து உருவாக்கணும். ஸ்டாலின், விஜய், எடப்பாடி இந்த 3க்கு தான் போட்டி. சீமான் போட்டி கிடையாது. சீமானுடைய ஓட்டு என்பது குறைஞ்சிரும் அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு கருத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறான். இந்த ஊடகத்தை பார்க்கக்கூடிய மொத்த யூடியூப்பை மொத்தமாக தமிழ்நாட்டில் பார்க்கக்கூடிய எண்ணிக்கையே அதிகபட்சமாக 60 80 லட்சம். எந்த வீடியோவாவது 60 லட்சம் வியூஸ் போயிருக்கா? பொலிட்டிக்கல் வியூஸு மேக்சிமம் ஒரு 1 மில்லியன் போகும், ஹையஸ்டாக போனால் ஒரு 2 மில்லியன் வியூஸ் போகும். ஒரு தலைவருடைய ஒரு இன்டர்வியூனா அதிகபட்சம். மொத்தமாக தமிழ்நாட்டுக்குள்ள இந்த சமூக வலைதளம், மீடியா, சோசியல் மீடியா, மெயின்ஸ்ட்ரீம் மீடியா, ஊடகம், பத்திரிகை, இதை எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கையே அதிகபட்சம் 60 லட்சம் தான். அந்த 60 லட்சம் பேர்ட்ட கூட அந்த மொத்த கருத்தும் போய் சேராது. அதில் 10% மக்கள்கிட்ட கூட போய் சேராது. சவுக்கு சங்கர் பேசுறது வெறும் அதிகபட்சம் ஒரு 2 3 லட்சம் பேர் வியூஸாக பார்ப்பான். அதில் பல பேர் நாம் தமிழ் கட்சி, பல பேர் அதிமுக, பல பேர் பாஜக, பல பேர் திமுக அப்படின்னு பார்ப்பான். இது ஒரு கருத்து உருவாக்கத்தையோ கருத்து தாக்கத்தையோ ஒருபோதும் ஏற்படுத்த போகிறது கிடையாது. அதை தாண்டி களத்தில் யார் நிற்க போறா, யார் மக்களோடு நிற்க போறா, யார் உண்மையாக நிற்க போறா, யார் நெருக்கமாக நிற்க போறா, யார் தனித்து இந்த மக்கள்கிட்ட நான் ஒரு பெரிய ஃபோர்ஸாக நிற்பேன், நான் இந்த ஊழல் பெருச்சாளிகளை 50 ஆண்டு காலமாக இந்த மண்ணை நாசமாக்கிய இந்த திராவிட கட்சிகளை வீழ்த்துற நான் பெரும் மாற்றமாக ஒரு பெரிய
ஒரு ஆப்ஷனா நான் இருப்பேன்னு காட்ட போறா அப்படிங்கிறதான் அடுத்தடுத்து வரக்கூடிய களம் தீர்மானிக்க போகிறது. எல்லாருடைய பாணியும் வேற, நாம் தமிழர் கட்சியின் பாணி வேற. நாம் தமிழர் கட்சி ஒருவேளை மொத்தமாக தோற்கடிக்கப்பட்டாலும் அண்ணன் சீமான் அவர்கள் அதை பற்றி எந்த கவலையும் பட போறது கிடையாது. மக்களுக்காக நிற்கிற ஒரு தலைவன் வெற்றி தோல்வியை பற்றி ஒருபோதும் கவலைப்பட போறது கிடையாது. ஆனால் கவலைப்பட வேண்டியது யாருன்னா மக்கள் தான். இன்னைக்கு திருப்புவனத்தில் நடந்த சம்பவம் நாளைக்கு மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் தெருவுக்கு தெருவு நடக்கும். மேலூரில் 5 பேர் கல்குவாரில் இருந்தாங்கல்ல, மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு முழுக்க சாவு நிகழும். மேல்மா விவசாயிகள் குண்டர் சட்டம் போட்டது போல தமிழ்நாடு முழுக்க குண்டர் சட்டம் போடப்படும். பரந்தூரில் அமைக்கப்பட்ட 5000 ஏக்கர் விமர்சன விளைநிலம் அது தமிழ்நாடு முழுக்க எடுக்கப்படும். தமிழ்நாடு முழுக்க மீண்டும் குடும்ப ஆட்சி, மீண்டும் இடி ரெய்டு, டாஸ்மாக் போல பல ஊழல்கள், பல ஸ்கேம் நடைபெற்று கொண்டிருக்கும். அதுக்கு எல்லாம் ஒரு மாற்று யார் வரப்போறா அப்படிங்கிறத இந்த 10 மாத களம் தீர்மானிக்க போகிறது. போட்டி களத்தில் யார் நிற்க போறா, யார் மக்கள் ஆதரிக்க போறாங்க அப்படிங்கிறத மக்கள் தான் முடிவெடுக்கணும். வேற எவனும் முடிவெடுக்க முடியாது. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ